ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வள்ளியம்மா சமையலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கொத்தவரங்காய் வதக்கல்ங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை சொல்கிறேன். கொத்தவரங்காய் வேக வச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குதுங்க. பெரிய வெங்காயம் ஒன்றுங்க, கருவேப்பிலை, மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, மிளகாய் பொடி 1/2 ஸ்பூனு. இது வேர்க்கடலை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்குறேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றுறேங்க 1 ஸ்பூனு. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடுகு 1/4 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 ஸ்பூன். இது அஜீரண கோளாறு ஆகுது, கேஸ் ட்ரபிள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஜீரகம் கொஞ்சம், பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிட்டா நமக்கு கேஸ் ட்ரபிள் இருக்காதுங்க. கருவேப்பிலை போடுறேங்க. பெரிய வெங்காயம் 1, நல்லா வணங்கட்டுங்க. மஞ்சத்தூளை போடல, வணங்கட்டும். பாருங்க, நல்லா வணங்குது. இது சாப்பாட்டு கூடயும் பிசைஞ்சு சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. வெங்காயம் வணங்கிருச்சுங்க. கொத்தவரங்காய் போடுறேன். வேக வச்சது இது. நிறைய தண்ணி போட்டு வேக வச்சுருங்க, அப்போ தான் கேஸ் ட்ரபிள் இருக்காது. அடுத்தது தேவையான உப்பு போட்டுடலாங்க. அடுத்தது 1/2 ஸ்பூன் மிளகாத்தூளுங்க. எல்லாமே நல்லா வணங்கட்டும். இப்போ வேர்க்கடலை பொடிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த பவுடர் போடுறேங்க. 2 ஸ்பூன் போட்டால் போதும். நல்லா வணங்கட்டும். நல்லா வணக்கியாச்சுங்க. பாருங்க, சூப்பரான கொத்தவரங்காய் வதக்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.